சனிப்பெயர்ச்சி பலன்கள். தனுசு ராசி. கொண்ட குறிக்கோளிலிருந்து சிறிதும் பிசகாத தனுசு ராசி அன்பர்களே, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 29/3/2025 அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்கிறார். சனி பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கும்பத்தில் இருந்தார். அப்போது உங்களுக்கு எண்ணற்ற பல நன்மைகளை தந்திருப்பார். எதையுமே வெற்றிகரமாக செய்து முடிக்கும் ஆற்றலை பெற்றிருப்பீர்கள். இதனால் காரிய அனுகூலம் பெற்று வாழ்வு சிறப்புற்றிருக்கும். தொழிலில் விருத்தி ஏற்பட்டிருக்கும். குடும்பம் மகிழ்ச்சிகரமாக இருந்திருக்கும். இப்படி எண்ணற்ற பலனை தந்த சனி பகவான் இப்போது 4ஆம் இடமான மீனராசிக்கு செல்கிறார். இந்த இடம் அர்த்தாஷ்டமம் என்று பெயர். இந்த இடத்தில் அவரால் நன்மை செய்ய முடியாது. அதாவது சனி பகவானால் குடும்பத்தில் சிற்சில குழப்பங்கள் வரலாம். சிலர் தொழில் ரீதியாக குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக பிரிந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். மனக்குழப்பத்தில் சிலர் தொழிலை கூட சிறப்பாக நடத்த முடியாமல் ஆகலாம். இதுவெல்லாம் பொதுவான பலன். ஆனால் இன்னொன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். சனி பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து நன்மை தர இயலாதவராக இருந்தாலும் தன்னுடைய பார்வையால் எண்ணற்ற நன்மைகளை தருவார். சனி பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து 3, 7, 10ஆம் இடங்களை பார்வையிடுவார். இந்த 3 பார்வைகளுக்கும் பலன்கள் உண்டு. அந்த வகையில் அவரது 3ஆம் இடத்து பார்வையால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அந்த பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ரிஷபத்தில் விழுகிறது. இதன் மூலம் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறலாம். நல்ல பொருளாதார வளத்தை காணலாம். சனி பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து சுமாரான பலனை தந்தாலும் அவரது பார்வையால் பிரச்சனைகளை முறியடித்து நன்மைகளை தருவார். அதாவது குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொடுப்பார். தொழிலில் விருத்தியை தருவார். வருமானத்தை பெருக்குவார். பொதுவாக கோச்சார பலனை கணிக்கும் போது மற்ற முக்கிய கிரகங்களின் நிலையை நாம் நோக்க வேண்டும். அந்த வகையில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்தாலும் அவருடைய 9ஆம் இடத்து பார்வையால் நன்மை தருவார். 14/5/2025 அன்று குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு சென்று பல்வேறு நன்மைகளை தருவார். அதோடு அவருடைய 5ஆம் இடத்து பார்வையாலும் நன்மை கிடைக்கும். 18/10/2025 முதல் 5/12/2025 வரை குரு பகவான் அதிசாரம் பெற்று 8ஆம் இடம் செல்கிறார். அப்போது அதாவது 8ஆம் இடம் சுமாராக இருந்தாலும் அப்போது 7ஆம் இடத்து பார்வையால் நன்மை தருவார். 5/12/2025க்கு பிறகு குரு பகவான் மீண்டும் முழு பலனை தருவார். குரு பகவான் மூலம் குடும்பம் சிறப்படையும், மங்களம் பெருகும், உத்தியோகம் சிறப்படையும், மாணவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். 18/5/2025 அன்று ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு வந்து நன்மை தருவார். தொழிலில் சிறப்படையும். அதாவது இத்தனை காலமும் சனி பகவானால் கிடைத்த நன்மைகளை இனி ராகு தருவார். மொத்தத்தில் பார்த்தால் இந்த காலம் சனி பகவான் அல்லாவிட்டாலும் மற்ற கிரகங்களால் நீங்கள் சிறப்படைவீர்கள். பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் சனிக்கிழமை நவக்கிரகங்களில் சனி பகவானுக்கு எள்சோறு படையுங்கள், கருப்பு வஸ்திரம் சாத்துங்கள், காக்கைக்கு அன்னமிடுங்கள், ஏழைகளுக்கு இயன்ற உதவிகளை செய்யுங்கள். இதனால் நீங்கள் எண்ணற்ற முன்னேற்றங்களை காணலாம். நன்றி, வணக்கம்.